ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகள். அவர்களிடம் இருந்த சொத்து என்று சொன்னால் ஒரு பழைய போர்வை, ஒரு தென்னை மரம், ஒரு மாடு மட்டும்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் இவை மூன்றையும் சமமாக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் இருவரில் தம்பி மிகவும் தந்திரமான புத்தியுள்ளவனாக இருந்தான். உடனே அவன் மாட்டை 2 பகுதியாக பிரித்தான். அண்ணன் மாட்டின் தலைப்பகுதியை எடுத்துக்கொள்ளவும் தம்பி மாட்டின் வால் பகுதியை எடுத்துக்கொள்வதாகவும் சொன்னான். தேங்காய் மரத்தையும் இப்படியே பிரித்தான். அண்ணன் மரத்தின் கீழ்ப்பகுதியை எடுத்துக்கொள்ளவும் தம்பி மேல் பகுதியை எடுத்துக்கொள்வதாகவும் சொன்னான். போர்வையை அவர்கள் நேரத்துக்கு ஏற்றபடி பிரித்தார்கள். அண்ணன் பகலில் பயன்படுத்திக் கொள்ளவும் தம்பி இரவில் பயன்படுத்திக் கொள்வதாகவும் சொன்னான். அண்ணனோ தம்பியின் தந்திரமான செயலை உணராமல் ஒப்புக்கொண்டான். சில நாட்களில் அண்ணன் மிகவும் கஷ்டப்பட்டான். மாட்டின் தலைப்பகுதி அவனிடம் இருந்ததால் அவனே மாட்டிற்கு உணவு போட வேண்டும். ஆனால் பாலை எடுப்பது தம்பியின் பங்கு என்பதால் அவனுக்கு பால் கிடைக்கவில்லை. தேங்காய் மரத்தின் கீழ்ப்பகுதி அண்ணனிடம் இருந்ததால் அவன் தினமும் மரத்திற்கு தண்ணீர் விட்டு பராமரித்தாலும் எல்லா தேங்காய்களையும் மேல் பாகத்திற்கு சொந்தமான தம்பியை எடுத்துக்கொண்டான். போர்வையும் பகலில் அண்ணனிடம் இருந்தது. ஆனால் பகலில் போர்வை யாருக்கும் பெரிதாக பயன்படாது. இதனால் அண்ணன் மனதில் வருத்தம் அதிகரித்தது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் முதல் அவன் தன்னுடைய பங்குகளை கொஞ்சம் வேற மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தான். முதலில் மாட்டை கட்டியிருந்த கயிறை அவிழ்த்து விட்டான். மாடு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்ததால் தம்பிக்கு பால் கறக்க முடியாமல் போனது. பிறகு தேங்காய் மரத்தின் கீழ்ப்பகுதியை சுற்றி முள்ளு வேலி போட்டுவிட்டான். தம்பி மரத்தில் ஏற முயன்ற போது காயமடைய தொடங்கினான். அதேபோல் அண்ணன் பகலில் போர்வையை முழுவதும் தண்ணீரில் நனைத்து வைத்தான். இரவில் அதை பயன்படுத்த வந்த தம்பி நனைந்த போர்வையை பயன்படுத்தி மிகவும் அவதிப்பட்டான். இப்படி சில நாட்கள் கழித்த போது தம்பிக்கு உண்மை புரிந்தது. நாம் இப்படி சமமாக பகிர்ந்தது சரியானது இல்லை. இருவருக்கும் பயன் கிடைக்கும்படி நியாயமாக பகிர்ந்திருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். பிறகு தான் செய்த தவறுக்கு அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு இருவரும் சேர்ந்து மீண்டும் நல்ல முறையில் பங்கிட்டு ஒன்றுக்கொன்று உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எதையும் சமமாக பகிர்வது மட்டும் போதாது, அதை நியாயமாக பகிர்ந்தால்தான் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். கதை முடிந்தது. நன்றி.